Hello friends, welcome back to Healthy Samayal. இன்னைக்கு நம்ம மலாய் திக்கா தாபா ஸ்டைல்ல பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நான் மலாய் திக்கா பண்றதுக்கு cream யூஸ் பண்ணல, charcoal barbecue grill யூஸ் பண்ணல, ஓவனும் யூஸ் பண்ணல, just pressure cookerல இன்னைக்கு மலாய் திக்கா பண்ணிரலாம். ஒரு cotton cloth ஏதாவது எடுத்துக்கோங்க. அந்த clothல 1/2 kg chicken வச்சு clean wipe பண்ணி எடுத்துக்கலாம். எந்த wetness-உம் இருக்க கூடாது. chicken completely dry ஆயி போற மாதிரி நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்குறோம். இப்படி தண்ணியே இருக்க கூடாது, அதுல completely dry-ஆ இருக்கணும். இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் chicken pieces-அ. ஒரு மிக்ஸர்ல whole garam masala எல்லாமே பட்டை கிராம்பு எல்லாமே whole garam masala எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த green chillies ஆட் பண்ணிக்கோங்க உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி. 20 பாதாமை நல்லா வாட்டர்ல சோக் பண்ணி பீல் பண்ணியிருக்கேன் ஸ்கின்னை, அதை சேர்த்துக்கலாம். பாதாமோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். Almond generate more vitamin E into your bloodstream and it can also save you from the risk of developing cholesterol. Almond develop insulin resistance, which is great for people suffering from diabetes. Almonds contain magnesium, which helps to control blood pressure effectively. இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா அறுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி இதை கிரைண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறாச்சு. பேஸ்ட்டை நம்ம அப்புறமா சிக்கன்ல சேர்த்துக்கலாம். Chicken pieces 1 tablespoon ginger garlic paste add பண்ணிக்கலாம். Salt டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி. One tablespoon garam masala. 1 tablespoon cumin powder. இப்போ நம்ம அரைச்சிக்கிட்ட அந்த பேஸ்ட் பாதாம் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் திக்காக்கு பண்ணும்போது எப்பனாலும் மிக்சர் மசாலா ரொம்ப திக்கா இருக்கணும். இது ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கெட்டி தயிர் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க, ஹோம்மேட் கர்ட் ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கர்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கன்சிஸ்டன்சியை பாருங்க, நல்லா இப்படி வரணும். இது ஒரு 1 டேக்கு அப்படியே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஊற விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இப்போயே வேணும்னா ஒரு 1 ஹவருக்கு சோக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா இன்னும் திக்காக இருக்குது நம்ம திக்கா மசாலா. சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா அதில் சோக்காகி நல்லா மசாலா எல்லாமே அதில் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேயில் கீழே ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்லா ஸ்டீம் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஸ்டீம் ஆகும். அதில் லேசாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மலாய் தந்தூரியை உள்ளே வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப கூட சேர்த்துறாதீங்க, ஆனால் அடியும் பிடிச்சிடக்கூடாது. ஒரு பவுலை வச்சுட்டு அந்த சிக்கன் ட்ரேவை அதுக்கு மேலே வைங்க. தண்ணி மேலே படாமல் இருக்கிறதுக்காக இது சிக்கனுக்கு. ஒரு 2 விசில்ஸ் போதும் இதை குக் பண்ணுறதுக்கு. விசில் பெரிய தீயில வைங்க, 1 விசில் சின்ன தீயில. பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. சிக்கன் பீசஸ்க்கு எல்லாமே நல்லா மசாலா எல்லாமே பாருங்கள் சூப்பராக ஒட்டிகிட்ருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சிக்கன் கிரேவி இல்லைன்னா பிரியாணியில் யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு அடுப்பு மேலே வச்சு ஒரு கிரில்லை வச்சு அதை ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பெரிய தீயில வச்சு அப்படி லேசாக சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மலாய் சிக்கன் தந்தூரி ரெடி.
இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்தி சமையலுக்கு. ரொம்ப ஜூஸியாக இருக்கும் அண்ட் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். உள்ள வேணா பாருங்கள். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓவன் தேவையில்லை, ஏர் ஃப்ரையர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. குக்கர் இருந்தால் போதும். ரொம்ப ஜூஸியாக இருக்கும். சேம் வெளியே வாங்கின மாதிரி இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இதை. அதுவும் க்ரீம் இல்லாமல் இது மாதிரி நம்ம மலாய் தந்தூரி வீட்டில் ஹெல்த்தியாக பாதாமை வச்சு பண்ணிக்கலாம். நம்ம இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு 1 drop ஆஃப் ஆயில் கூட யூஸ் பண்ணலை. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஹெல்தி சமையல். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.